Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரெசிபி vlog தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கறி கருவாடு வந்து செய்ய போறோம். இது வந்து என்னோட மாமியாருடைய ஸ்பெஷலான ஒரு டிஷ். சோ அவங்க தான் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி வந்து ப்ராப்பரா வந்து க்ளீன் பண்ணி அது வந்து எப்படி செய்யணும் அப்படினு சொல்லிட்டு. சோ அத தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இப்பப்பலாம் வீடியோஸ் போற நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ நீங்களும் தவறாம நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கருவாடை எடுத்து நல்லா வந்து ட்ரையாக வந்து வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். ஸோ வந்து எண்ணெய்லாம் விட தேவை கிடையாது. ஸோ இது எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இந்த மண் இந்த மாதிரிலாம் அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு வறுக்கும்போது வந்து பவுடராக வந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம தண்ணியில் போடும்போது அந்த உப்புலேருந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தீய விட்டுறாதீங்க. லைட்டாக வறுத்தா போதும், நல்லா அந்த வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம் வந்து இந்த கருவாடை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியிலே ஊற வைக்கணும். இது வந்து கறி கருவாடு. ஸோ வந்து உங்களுக்கு மட்டன் அண்ட் சிக்கனோட டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு 4-5 டைம் வந்து கழுவிட்டேன். பட் நான் அதை உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணல. ஸோ 4-5 டைம் வந்து கழுவினதுக்கப்புறமா ப்ளைன் வாட்டர் வந்து மேலே இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய சால்ட் எல்லாமே வந்து போயிடும் நம்மளுக்கு. அப்போ தான் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு கருவாடு நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டாக வந்து புட்டிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு நீளமாக ஒரு முள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கத்தி கூட தேவைப்படாது, அப்படியே கூட நீங்கள் எடுத்துடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து வெயிட் பண்ணலை. அப்போவே ஊற வச்சு அப்போயே வந்து நான் வந்து முள் வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த முள்ளோடே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி முள்ளோடு போட்டோம் அப்படின்னா சாப்பிடவே முடியாதுங்க. பல்லெல்லாம் எரிக்கும், நாக்கிலெல்லாம் எரிக்கும். நீங்கள் தான் அப்புறமா கஷ்டப்படணும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கருவாடு நம்ம சாப்பிட்றதுனால வந்துட்டு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், மெக்னீஷியம், ஸோ இதெல்லாமே வந்து இந்த கருவாடில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய டயட்டில் ஆஃப்டர் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். ஸோ போனதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாகவே இந்த WPCன்னு சொல்லுவாங்களே, வெள்ளையணுக்கள். ஸோ இந்த மாதிரி வெள்ளையணுக்கள் வந்து அதிகப்படுத்துறது வந்து இந்த கருவாட்டில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஃபீடிங் மதர்ஸ் வந்து இது கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு C-செக்ஷன் பண்ணிவிட்டு டெலிவரி ஆகிக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு. ஸோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து ஃபீடிங்க்கு வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனல் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக இருக்கட்டும், பேபிக்காக டிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இவ்வளோ வந்துருச்சு. ஸோ பாதி வந்து பார்த்திங்கன்னா முள்ளே வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கருவாடு வந்து எடுத்திருந்தேன். அதில் நம்மளுக்கு 100 கிராம் கிட்ட தான் வந்து நம்மளுக்கு கருவாடே வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஆனியன், தென் ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 பூண்டை வந்து தட்டி போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் தான் வந்து நம்ம செய்கிறதுனால வந்து இஞ்சி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கருவாடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கூட்டாட்டி வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணக்கூடாது. பட் நம்ம கறி மாதிரி செய்கிற இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொக்குக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையை வந்து பொரிய விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஆனியன். ஸோ எனக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து வீட்டில் இல்லை, காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து நான் தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக ஆட் பண்ணும்போது வந்துட்டு கருவாடு போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட் தூக்கலாக தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போவே வந்து இந்த கிரேவிக்கு மட்டும் எவ்வளோ சால்ட் தேவையோ அது மட்டும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து. எனக்கு வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தக்காளி நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து புளிப்பாக இருக்கும். ஸோ பேசிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மட்டன் சிக்கன் ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும். இல்லை வந்து புளிப்பு ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி மீன் குழம்பு செய்கிறீங்க, புளிக்குழம்பு செய்கிறீங்க, இந்த மாதிரி வேறு புளி சம்மந்தப்பட்ட குழம்புக்கெல்லாம் வந்து தக்காளி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போடலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிளகாய் தூள், நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. உங்ககிட்ட வந்து வர மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் எப்பயுமே வந்து வர மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வயிறு எரியும் அப்படிங்கிறதுனால வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த மசாலாலாம் போட்டு பரட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வந்து விட்டுக்கோங்க. உங்களோட கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஸோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதை கொஞ்சம் நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம கருவாடு எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து இப்போது அந்த கிரேவியில் போட்டு நல்லா வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ சுத்தமாக வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள். ஸோ இந்த கருவாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு களிக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து களி செஞ்சேன் அப்படின்னா கருவாடு செய்வேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ரைஸ்க்கு தான் வச்சு சாப்பிடுவேன். மற்றபடி தோசை, இட்லி ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா இருக்காது. அப்படியே இல்லை கொஞ்சம் வந்து டெம்ப்ட் ஆகுது, நம்மளுக்கு வாய் வந்து வேறு ஏதாவது சொரணையாக கேட்குது அப்படின்னா வந்துட்டு அதை மட்டுமே செஞ்சு நான் வந்து ட்ரையாக செஞ்சு அதை மட்டுமே சாப்பிடுவேன். கருவாடு மட்டும் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுடைய கருவாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே வந்துட்டு செம்மையாக இருந்தது. நான் செஞ்சேன்றதுக்காக சொல்லலை. பேசிக்காகவே இந்த கருவாடு தொக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து கருவாடே பிடிக்காது. நானும் அந்த லிஸ்ட்டில் தான் நானும் இருந்தேன். பட் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன். செம்மையாக இருக்குது. உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து தாங்க முடியலைங்க, டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி உடனே எடுத்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட தொக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மசாலெலாம் பார்த்திங்கன்னா இருக்கிற இடமே தெரியல, நல்லா வந்து அதோட கோட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் எப்பயுமே கருவாடு. கிரேவியாக வேணும், சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட இஷ்டம். கொஞ்சம் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி விட்டு தண்ணி விட்டு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் வந்து எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் வந்து நான் இப்படி தான் சாப்பிட போகிறேன். அண்ட் அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு தட்டு பார்த்திங்கன்னா சாதம்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. ஸோ இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உண்மையிலே வந்துட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து நல்லா நம்ம டேஸ்ட்டாக ஒரு நான்வெஜ்க்கு ஈக்குவலாக வந்து நம்மளால் வந்து நல்லா ஒரு மாதிரி நாக்கு வந்து டெம்பர் ஆகும்ல. ஸோ ஏதாவது நல்லா ருசியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் தவறாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.